பார்க் ஃப்ளோரல் துபாரி என்ற பார்க்குக்கு விசிட் பண்ணியிருந்தோம் நாங்கள். அங்கே டிக்கெட் 270க்கு வாங்கியிருந்தோம். முதல் போன உடனேயே என்ட்ரன்ஸ் ஒரு தண்ணி மாதிரி ஒரு செட்டப் போட்டு அதில் ஒரு புகை வர மாதிரியான மெடிடேஷன் ஸ்டைல் ஒன்று வச்சுருந்துச்சு. மரங்கள் கொஞ்சம் இருக்கிற இடம் தாண்டி தான் நடந்து போய் கொஞ்சம் பூக்கள் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் பார்த்து இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு உடனே அதுக்கு முதலாவது நாங்கள் பார்த்தது மெடிசன் பிளான்ட்ஸ்னு சொல்லி அதுக்குள்ள நிறைய வகையான பிளான்ட்ஸ் வேறு வேறு நாட்டிலேருந்து இருந்தது. துளசி, மஞ்சள், வேறு நிறைய சாப்பாட்டு பொருள் மாதிரி பொன்னாங்கண்ணி, அடுத்தது அப்படி மாதிரியானது கூட நிறைய இருந்துச்சு. துளசியிலேயே டிஃப்ரெண்டான விதமான துளசி எல்லாம் இருந்தது. வேறு இன்னும் நிறைய பல வகையான மருந்துகளுக்கு பாவிக்கிற அந்த பிளான்ட்ஸ் உள்ளே இருந்தது. அதை விட்டு வெளியே வரும்போது கொன்றை மரம் போல் ஒரு மரம் பார்த்த முதல்ல நிறைய அந்த பூக்களை பார்க்க கொன்றை பூக்கள் மாதிரி இருந்தது. வெளியில் ஒரு குளம், கரைகளில் பெரிய உயரமான ஒரு கருங்கல்ல செய்த மாதிரியான ஒரு உயரமான கருப்பு சீலம் போல இருந்தது. அதை பார்க்க சிவலிங்கம் போலவும் இருந்தது. அது நிறைய தண்ணி பாயிற மாதிரி ஒரு அழகான அமைதியான இடமாக இருந்தது. அதை தாண்டி நாங்கள் வரும்போது மறுபடியும் ஒரு க்ரீன் ஹவுஸ், அதுக்குள்ளே மருந்து பொருட்கள், மற்றது காஸ்மெட்டிக்ஸ், பர்ஃப்யூம் என்று பாவிக்கிறதுக்கான பிளான் நிறைய இருந்தது. அதுலேயும் மஞ்சள் இருந்தது, மஞ்சள் வளக்கினம், மற்றது நிறைய அலோவேரா, கற்றாழை, வகையான கற்றாழை, மல்லிப்பூ, வேறு நிறைய விதமான பூக்கள், நிறைய வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த காஸ்மெட்டிக்ஸுக்கு பர்ஃப்யூமுக்கு தயாரிக்கிற பிளான்ட்ஸ், அந்த தாவரங்கள் தான் நிறைய அங்கே இருந்தது. அதில் இலங்கை, இந்தியா, இன்னும் நிறைய ஏஷியா நாட்டை சேர்ந்தது தான் நிறைய இருந்தது. அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி வேண்டும் அதில் போட்டிருந்தது. நிறைய மல்லிப்பூவே நிறைய வகையாக இருந்தது. நிறைய வேறு இன்னும் கணக்க பிளான்ட்ஸ் இருந்தது. செடிகள் பார்த்து முடிஞ்சதுக்கு பிறகு வெளியே வந்தோம். வெளியே வரும்போது இன்னும் குளம்போல செட்டப், அதிலேயே நிறைய அந்த நீரில் வளர்கிற தாவரங்கள் நிறைய இருந்தது. அது பார்க்க அழகாகவும் இருந்தது. அந்த நீருக்குள்ளே படுற மாதிரியும் பச்சை பசைலண்டு நிறையா ரொம்ப அழகான நிறைய விதமான மரங்கள், பூக்கள், இன்னும் நிறைய பசிப்பூக்கள் போலேயும் கொஞ்சம் பூக்கள் பார்த்து நாங்கள் ஏஷியா நாட்டில் இருக்கிற பூக்கள் மாதிரி தான் நிறைய ஐரோப்பாவோட கூடுதலாக இருந்தது. காடுகள் போல் இருந்துச்சு. அந்த மரங்களை பார்க்கும்போது நாங்கள் நடந்து வந்து கொண்டே நிறைய பார்த்து கொண்டு வந்தோம். அதில் வரும்போது பேங்கோன்ஸ் அதெல்லாம் பொறுக்கி கொண்டு, மற்றது புட்களை தொட்டு பார்த்து கொண்டே வந்தோம். நிறைய நேரம் நடந்து பிறகு அதில் ஒரு பூ பார்த்தேன். அந்த பூவை பார்த்தா கார்த்திகை பூ போலவே இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஒரு நான் நிறைய தடவை ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன். அதை ஒரு தனி வீடியோவாக போடலாம்னு நினைக்கிறேன். அப்படி அந்த நிறம், அந்த அழகு அப்படி தான் இருந்தது. நிறைய தூரம் நடந்த பிறகு அதற்கு அந்த மரங்களோடு இருக்கிற அந்த செட்டப் சீனரி மாதிரியே ரொம்ப மிக அழகாக பச்சை பசையிலண்டு நிறைய பூக்கள், மரங்கள், அப்படி என்ற செடிகள் இருந்து கொண்டே இருந்தது. நிறைய தூரம் நடக்க வேண்டி இருந்தது. ஆர்வத்தில் நிறைய நேரம் நாங்கள் நடந்ததுக்கு பிறகு பிரேக் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் ஆல்ரெடி பிக்னிக் ரெடி பண்ணிட்டு போனதுனால நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருந்து சாப்பிட்றதுக்கு. அந்த இடம் தேடி நடந்து போய்த்தான் எல்லோரும் சேர்ந்திருந்து அங்கே இருந்து ஒரு சாப்பிட்டதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் விளையாடி இருந்து கதை பேசி அதுக்கப்புறம்தான் நாங்கள் போய் பக்கத்தில் ஆடு எல்லாம் இருந்தது. அந்த ஆட்டுக்கு புல்லெல்லாம் கொடுத்து பிள்ளைகள், நிலவ நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து அதை பார்த்து ரசித்து அதில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேறு குழந்தைகளும் வந்திருந்தவை எங்களோட. அந்த குழந்தைகளுக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருந்தது. அதற்கு பிறகு நாங்கள் திருப்பி வேறு இடம் பார்க்குறதுக்கு அங்கே இருந்து மெல்ல நகர்ந்து போன நாங்கள். இல்லை அப்படியே ஒரு மூங்கில் காடு மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவு தான். ஆனால் அதை பார்த்து ரசித்து கொண்டு போக ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே வண்ணத்து பூச்சி வீடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போயிட்டு நாங்கள். வண்ணத்து பூச்சி எப்படி உருவாகுது, அது தொடக்கத்துலேருந்து எப்படி இருக்குமன்றதை பற்றி ஒரு உள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி ஒன்று செட்டப் பண்ணியிருந்தேன்னு சொல்லி நாங்கள் உள்ளே போயிருந்த பொழுது, ஆனால் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது அது அவ்வளோ ஒரு க்ளீனான இடம் மாதிரி தெரியலை. அதுவும் சின்ன பிள்ளைகளோட போயிருந்தது. அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. வண்ணத்து பூச்சியும் கொஞ்சம் கலராகவும் இல்லை, கொஞ்சம் சுமாராக ஓரளவுக்கு தான் இருந்தது. கொஞ்சம் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வண்ணத்து பூச்சிகளை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டோம். போல் அங்கே நிறைய வண்ணத்து பூச்சிகள் இருக்கவில்லை, இருந்தாலும் சும்மா பார்க்குறதுக்கு ஓகே தான் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வெளியில் வரும்போது மறுபடியும் நிறைய விதமான
பூக்கள் பார்த்து நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போதே பார்த்து கொண்டு வந்த பூக்கள் எல்லாம் இருந்தது. அந்த பார்க்குக்கு நடுவில் பெரிய பெரிய மரங்கள், அதுக்கு கீழே பெரிய இலைகளோட பார்க்குறதுக்கு ஒரு சீனரி போல் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் அதை தாண்டி பிறகு போய் நடந்து கொண்டே வந்தோம். நடந்து வரும்போது இன்னும் குழந்தைகளுக்காக விளையாடுறதுக்கு ஒரு இடம் பார்த்துருந்தாங்க. அது வந்து ஒரு தேன் கூடு சம்மந்தமான அமைப்பு போல் நிறைய அழகாக சறுக்கிறதுக்கு, ஊஞ்சல் ஆடுறதுக்கு, இன்னும் ஓடி விளையாடுறதுக்குன்னு சொல்லி நிறைய விதமாக இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் நிலவன் நட்சத்திரா இன்னும் மற்ற வேறு குழந்தைகளோட நாங்கள் நின்று விளையாடினாங்க. அவர்களை விளையாட விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி வெளியேறதுக்காக நடக்கும்போது மறுபடியும் நிறைய பூக்கள் பார்த்து கொண்டே வந்தோம். இந்த பார்க்கில் அதிக பூக்களை விட மரங்கள் தான் அதிகமாக இருந்தது. நீண்ட தூர இடையில் நாங்கள் மியூசிக் கான்சர்ட்டும் அங்கே பார்த்துருந்தோம். அது இன்னொரு வீடியோவில் போடுவேன். இயற்கையோடு இனிதே போனது.